பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருவரும் தெய்வங்களை இதயம் புரட்சி தலைவி அம்மா வீரத்தாய் குயிலி அவர்கள் ஏற்படுத்தியதார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தரம் உயர்த்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மட்டலாம்பட்டியாக ஏரியூர் மற்றும் கடத்தூர் என 2 ஊராட்சி அதிமுக இயக்கத்திற்கு யாரெல்லாம் துரோகம் செய்ய நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா ஆன்மா விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அதிமுக அரசை வீழ்த்த நினைத்தவர் அவரா வீழ்ந்து போய்விட்டார். கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, குடும்ப ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஊழல் விளம்பரம் மட்டும் செய்த திமுக ஆட்சியின் ஆட்டம் கடந்த 15ஆம் தேதியோடு முடிவு கட்டப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிற்கு இனி வசந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எனக்கு சரியான அளிக்கவும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் நடமாட்டம், விற்பனை, கடத்தல் என்று அன்றாட நிகழ்வாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதுதான் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியாக மக்கள் பார்க்கிறார்கள். மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யும் விடியா திமுக அரசை ஆட்சியில் இருந்து அகற்றி தமிழ்நாடு மக்கள் தயாராகிவிட்டார்கள். பேசுறோம்னு வரல பகவான் நமக்கு இயற்கையா பாரு. ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஆசை உண்டு. அது அவருடைய சொந்த விருப்பம். யதார்த்தமான உண்மை எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டிருக்கிறது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி. 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது
தெளிவாக இதை எடுத்துச் சொல்லுகின்றோம். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு கால ஆட்சியிலே இன்றைக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வரவில்லை. இன்றைக்கு மக்களோட ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் வன்கொடுமைகள், இன்றைக்கு பல்வேறு போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இப்படி பல தரப்பிலிருந்தும் போராட்டத்தை இந்த அரசு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டிருக்கின்றது. ஆகவே நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.